இப்பொழுது சேலம் அடுத்த மின்னாம்பள்ளியில் 87வது ஆண்டு காலையிலிருந்து சீரம் சிறப்பமாகவே நடந்து கொண்டிருக்கிறது. வந்திருக்கும் பெரியவர்கள், சிறுவர்கள், பக்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் அனைத்துக்கும் என்னோட ஆத்மாவ நமஸ்காரம். நம்முடைய கட்சி வந்து பெரிய விஷயம். நம்ம குருநாதர் வந்து ஒரு வயற்கல்வி மாதிரி நம்ம கட்சிருக்கிறாரு. இது விட உயர்ந்தது வேற எதுவுமே கிடையாதுன்னு தான் சொல்ல முடியும். அதனால இதை வச்சு நம்ம வந்து குருநாதரை டெய்லி வந்து தியானம் பண்ணி பூஜை பண்ணி அவர்கள் வந்து பாதத்துல வணங்கி நம்ம அன்போட கேட்டுக்கொள்கிறேன். இருந்தாலும் எல்லாரும் வந்து அன்பா கேட்கிறேன். எல்லாரும் டெய்லி தியானம் பண்ணுங்க, அவரை பூஜை பண்ணுங்க. சாது சன்னியாசிகள் இருக்கிற இடத்துல, சாமிகள் இருக்கிற இடத்துல சடைக்கு போயிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேவை செஞ்சு அந்த இடத்துல வந்து புண்ணியத்தை தேடும்போது அன்போட கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் அன்பா நடந்திருக்கு, அன்பா சகோதரியா நடந்திருக்கு. அதனால யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாதீங்க. அதனால வந்து பசி பொருட்கள் உணவு கொடுங்க, தர்மம் பண்ணுங்க. அதோட சிறந்தது வேற எதுவுமே கிடையாது. உலகத்திலேயே பெரிய உயர்ந்த வந்து தர்மம் தான். தர்மத்துல என்ன தர்மம் அன்னதானம். பசியை போக்குவார் யாரோ அவ்வளவுதான் உயர்ந்த நிலை. வல்லப்பெருமான் வந்து சொல்லியிருக்கிறார், வாடிய பயிர் கண்டு மனம் வாடியே. ஒரு பயிர் வாடினா கூட அவர் மனசு வாடுமா. அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஆதரவு கொடுத்திருக்கிற மனிதனுக்கு பசிக்கு வந்து நீங்கள் அன்போட கேட்டுக்கிறேன். யாருன்னா பசி எங்கன்னா அந்த ரோட்ல போயிருந்தார்களோ, இந்த பஸ் ஸ்டாண்ட்ல, ரயில்வே ஸ்டேஷன்ல இல்ல ரொம்ப பசியோட படுத்து இருப்பாங்க. அவங்களுக்கு காசு 5 பைசா கொடுக்காதீங்க. இன்னொரு 2 பழம் வந்து பிஸ்கட் தவிர வாங்கி போயிருப்பாங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். குருநாதர் பார்த்துதான் இருக்கிறாரு. நான் அவருக்கு எவ்வளவு பழம் சொத்து கொடுத்துருக்கேன், பணம் கொடுத்துருக்கேன், எல்லா வசதியும் கொடுத்துருக்கிறேன். ஆனா வந்து தருமன்றது எந்த அளவு கிடையாது. அவர் வண்டி நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம சொந்தக்காரர் நல்லா இருக்கணும் தான் நினைக்கிறாரு. அதனால நான் ஒரு அன்பா உங்களை வேண்டி கொள்கிறேன். நீங்க ரோட்ல போனீங்கன்னாங்க, நீங்க ரோட்ல படுத்துனாங்க, படுத்துக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாங்க 2 பிஸ்கட் வாங்கி கொடுங்க, 2 பழம் வாங்கி கொடுங்க. காசு வந்து 5 பைசா கொடுக்காங்க. தயவு செஞ்சு நான் எப்பவுமே டெய்லி வாரம் ஒரு 10 பேருக்காக வந்து சாப்பாடு வாங்கிட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி வந்து 35 வருஷமா பண்ணிருக்காரு. இதுவரை பண்ணி தான் இருக்கிறோம், வாரத்துக்கு ஒரு முறை. அதனால அன்பா கேட்க நல்லா இருக்கிறோம். சிறப்பா வந்து குருநாதர் வந்து நல்லபடியா வச்சிருக்கிறாரு. அவர் மாதிரி எனக்கு கட்சிக்கு உயர்ந்தது வேற எதுவுமே என்னால சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கான வந்து பணத்தை கொடுத்துருக்காரு. 50 லட்சம் ரூபாய் நான் வந்து சபை கட்டியிருக்கிறேன். கட்சிவானந்த சபை வந்து 50 லட்சத்துல வந்து கட்டி சிறப்பா வருஷம் பண்ணியிருக்கிறேன். எல்லாரும் பத்திரம் வராங்க வாணிபடியில. அந்த 50 லட்சம் வந்து என்னோட சொந்த உழைப்பு காசு தான். நடுப்படே கிடையாது, யாருக்கும் வாங்குறதும் இல்லை. சாமிக்கு வந்து என்னோட உழைப்புல வந்து சாமிக்கு ஆசிரம கட்டணம், சபை கட்டணம் பிறகு பண்ணணும் தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால அன்பா உங்களை கேட்கிறேன், நீங்களும் வந்து நல்லது வந்து தர்மம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, பிறகு இடைவெளி கொடுக்காதீங்க, அன்பா நடந்துருக்குங்க. அதுதான் உலகத்துல பெரிய சிறந்தது. அதுதான் புரியுதா? அதோட சிறந்தது அன்பா நடந்துருக்குங்க. அவங்க டென்ஷன் பண்ணா கூட நீங்க அன்பா சொன்னாரு, சாமி நான் உங்க கூடவே வரேன் சாமி அப்படின்னா. அவர் சொன்னாரு, வேண்டாப்பா நான் ரொம்ப தொலைவா போனா எதுவுமே நடந்தது, அதனால வேண்டாப்பா அப்படின்னு. வெள்ள சாமி நான் வந்துதான் ஆகணும், அவங்க கூட நான் வரேன் அப்படின்னா. சரி ஆசைப்பாரு வாப்பான்னு சொல்லி போயிட்டாரு. அப்ப வந்து குரு கூட சுத்துறா, இவரும் கூட போறாரு. அவர் போறதுல திடீர்னு ஆச்சுனாக்க ஒரு வள்ளம் வந்தது, ஒரு ஆறு வந்தது, பாலாறுல தண்ணி போகுது. அவர் சாமி என்ன பண்ணாரு, அவர் பாட்டு இறங்கி பாட்டு போயிட்டாரு. பின்னாடி வர சாமி நான் இங்கே இருந்திருந்தா, நீ அங்கே இருந்து சுருக்குன்னு சொல்லியிருக்காரு. மற்றவங்களுக்கு நம்ம உருப்படும் ஆசிரியர்களுக்காக நமக்கு கரண்ட் வர்றதுல கொஞ்சம் லேட்டா பண்ணாலும் சொற்பொழிவு நம்ம ரொம்ப சுருக்கமாக